வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி அறிவிக்கப்பட இருக்கும் மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை பார்க்கலாம். தமிழக தொழில்துறை வளர்ச்சியில் MSME என்று அழைக்கப்படும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் இத்துறை மூலம் 2,47,00,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். தமிழக ஏற்றுமதியில் இத்துறையின் பங்களிப்பு 45% உள்ளது. ஆனால் மூலப்பொருட்களுக்கு அதிக GSTயும் விற்கப்படும் பொருட்களுக்கு குறைந்த GSTயும் இருப்பதால் கடும் நெருக்கடியை எதிர்கொள்வதாக MSME துறையினர் கூறுகின்றனர். கடன் பெறுவது இன்னும் சிரமமாக இருப்பதாகவும் GST நடைமுறை தொடர்ந்து சிக்கலாக இருப்பதாகவும் கூறுகிறார் இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த ரகுநாதன். இந்த GSTயினுடைய 2.0 சிம்பிளிஃபிகேஷன் நம்ம சொன்னா கூட அந்த சிம்பிளிஃபிகேஷன் சிறு குறும் தொழில்களுக்கு ரொம்ப ஒரு விலக்க கொடுக்கல. ஆண்டிற்கு 3 முறையோ 4 முறையோ மட்டும்தான் அவங்க ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறதா இருக்கணும். அவர்களது டிலேக்கு உண்டான ஃபைனு அல்லது கிரிமினல் ஆக்ட் வரைக்கும் போகக்கூடிய சரத்துகளை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். வங்கிகளினுடைய கடன்கள் குறுகிய காலத்திற்குள் சென்று அடையாமல் இருக்கிறது. ஒரு லோன் கேட்குறவங்க கிட்ட இன்னும் செக்யூரிட்டி கொலாட்ரல் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதை ஆன்லைன் முறைப்படுத்த வேண்டும். தனியாக குறுந்தொழில்களுக்காக சிட்பி போன்ற பரவலான அமைப்புகளுடன் கூடிய வங்கி நிறுவப்பட வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் MSME துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும் என்பது அத்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.